இரு வரோம். காலையில் பால் குடிச்சிட்டு போனோம் உள்ள. என்னடே காலையில் பால் குடிச்சிட்டு போனால் போயிட்டு இருப்பேன்னு நினச்சா இப்போ கரெக்டாக நான் டீ எடுத்துன்னு வரவங்க நீ வரைய. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? இவ்வளோ நேரம் உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ? நான் அப்பயும் உடனே வந்து பார்த்தேன், எங்கே போந்துங்கன்னு தெரியல எனக்கு. மூஞ்சில் பார்த்தா ஒட்டின கட்டினெல்லாம் இருக்குது. வரு கண்ணு புருவத்தில் ஒட்டின முடியல. சரி நீ குடி, எங்கே ஒன்றும் என்ன அடிக்கலாம் பார்க்காத. என்ன கண்ணில் ஒட்டினியா? இன்னும் ஒட்டிங்குதுடா கண்ணிலே. உனக்கு இது வருதுடா, சொல்லிட்டா எடுக்கிட்ட எங்கே போய் குத்திக்கினியா? இரு, இங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் தான்டா கண்ணில் தண்ணி வருது. இரு வரேன். என்ன ஆச்சு பட்டு? ஐயோ என்ன ஆச்சு? காட்டில் கண்ணெல்லாம் நல்லா தான்டா இருந்து அழுகுறானே பையன். உள்ள கதை சதிச்சு போயிட்டேன் அழுதியாடா? காயமாக்கதாடா, கண்ணு வீங்கிக்குதாடா? என்ன எங்கே இறங்குறா? என்ன ஏன் என்ன வேணும்? நீ தான் திருந்தவே மாட்டே, தொட முடியாது ஒன்று. அப்புறம் நீ எதுக்கு என்கிட்டலாம் வர பால் குடி தொட விட்டேன்டா? என்ன ஆச்சு கண்ணில்? என்ன இப்போ உள்ளே எங்கே இருந்துமா நீ? உள்ளே எங்கடி இருந்துச்செல்லாம்? சரிப்பா சரி வந்த வந்து குடிச்சிட்டு நானே இருந்த பால் கொஞ்சம் தான் ஊற்றி வச்சேன். ஏன் என் கூட வர? உடம்பு சரியில்லைன்னா கூட வருவியா? சொல்லுவாங்க இன்னும் உங்கள் பாசையெல்லாம் அது போல் இருக்குதா? அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் தொட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டி பட்டு பால் குச்சிருந்தா பால் குச்சிட போட்டு பால் குடிக்கிறத விட்டுட்டு பின்னாடி வரோம். என்ன சொல்கிறது? நீ ஆள் எங்கேயே போயிட்டு நினச்சின்னா கதை சாதிட்டு போனால் உள்ளேருந்து வர பால் பாத்திரத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பையனுக்கு எல்லாம்.